மரக்கட்டையில் தனது பற்களை வைத்து கூர்மையாக தீட்டிக் கொண்டிருந்தது காட்டுப்பன்றி. அதை பார்த்து கேட்டது நரி, ஓய்வு நேரத்தில் ஏன் இந்த பலத்த வேலை? ஓய்வு நேரத்தில் இதை செய்யாமல் பின்னே எப்போது செய்வதாம்? எதிரிகளிடம் சிக்கி சின்ன பின்னமாகி சீரழியும் போதா இதை செய்து கொண்டிருக்க முடியும்? இப்படி கேட்டபடி தனது பல் தீட்டுதலை பலமாக தொடர்ந்ததாம் அந்த காட்டுப்பன்றி. அட்டகாசம் இல்ல? திரும்ப சொல்லட்டா? மரக்கட்டையில் தனது பற்களை வைத்துக் கொண்டு கூர்மையாக தீட்டிக் கொண்டிருந்தது காட்டுப்பன்றி. அதை பார்த்தது நரி. ஓய்வு நேரத்தில் ஏன் இந்த பலமான வேலை? ஓய்வு நேரத்தில் இதை செய்யாமல் பின்ன எப்போது செய்வதாம்? எதிரிகளிடம் சிக்கி சின்ன பின்னமாகி சீரழியும் போதா என் பற்களை நான் தீட்டிக் கொண்டிருக்க முடியும்? இப்படி கேட்டபடி தனது பல் தீட்டுதலை பலமாக தொடர்ந்ததாம் அந்த காட்டுப்பன்றி. என்ன செய்ய? வந்தபின் காப்பதில் உள்ள பரபரப்பு வருமுன் காப்பதில் இருப்பதில்லையே. வருமுன் காப்போம், வந்தபின் பார்ப்போம். இப்படி அடிக்கடி சொல்வானா மாவீரன் நெப்போலியன். நான் எனது சூழ்நிலைகளின் தயாரிப்பு அல்ல, முடிவுகளின் விளைவு. மெதுவாக செல்கிறவன் பத்திரமாக செல்லுகிறான், பத்திரமாக செல்பவன் அதிக தூரம் செல்கிறான். அறிவில்லா நண்பர்களை விட அறிவுள்ள எதிரிகளே உனக்கு பாதுகாப்பு. கத்தியை தீட்டு, அதை விட புத்தியை தீட்டு. தீட்டிய கத்தி தேவைப்படாது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம்.